ஹலோ, வெல்கம் டு சுசி சமையல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன ரேட்டுக்கு வாங்கினேன், என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது நான் வாங்கின இந்த மளிகை சாமான்லாம் எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு மேலே வரும். அதோட இந்த வீடியோவோட இன்டென்ஷன் நான் எவ்வளோலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு கிடையாது. நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ ரேட்டு, என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளை சோளம் தான் வாங்கியிருக்கேன். அது நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இது இட்லி, தோசை இந்த மாதிரி அரைக்கிறதுக்காக இது நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 97 ரூபாய் 50 பைசா. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, கம்பு. இதுவும் நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 47 ரூபாய். இது அதே மாதிரி இட்லி, தோசை இதெல்லாம் அரைக்கலாம். அதோட சாப்பாடும் செய்யலாம். சாப்பாடு செஞ்சு கரைச்சி குடிக்கிறதுக்காகவும் நான் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கடலெண்ணெய் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அதனால் 1 லிட்டர் போதும். ஆல்ரெடி வாங்கின எண்ணெயெல்லாம் இருக்குன்றனால இது ஃப்ரை பண்ணுறதுக்காக மட்டும் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 147 ரூபாய். அடுத்தது கீ ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 295 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த பட்டை வாங்கியிருக்கேன். இது 100 கிராமு. இதோட ரேட் 69 ரூபாய் 50 பைசா. இது எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே வரும். அது கூட பிளாக் பெப்பர் வாங்கியிருக்கேன், மிளகு. இதோட ரேட் 109 ரூபாய். அதோட ஏலக்காய் வாங்கியிருக்கேன். இது 50 கிராமு. இதோட ரேட் 183 ரூபாய். எனக்கு இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. வெளியில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட சோம்பு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். 100 கிராமு 2 பேக்கெட் வாங்கினேன். 200 கிராமு. அதோட ப்ரைஸ் 91 ரூபாய். அதோட வெந்தயம் வாங்கினேன். வெந்தயம் ஒரு 100 கிராம் வாங்கினேன். அதோட ரேட் 14 ரூபாய் 50 பைசா. இது சப்ஜா சீடு. இது ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இதோட ரேட் 46 ரூபாய். இது லவங்கம், கிராம்பு. இதோட ரேட் 85 ரூபாய் 50 பைசா. அதோட ஓமும் வாங்கியிருக்கேன். இது முறுக்கில் போடுவோம் இல்லையா, அது வாங்கியிருக்கேன். அதோட ரேட் 43 ரூபாய். இது கூட சேர்ந்து டீத்தூள் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 1/4 கிலோ 250 கிராமு. இதோட ரேட் 135 ரூபாய். இதுவும் ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே எங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் பேக்கெட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் இதோட ரேட்டெல்லாம் நான் சொன்னது. இதுக்கப்புறம் டிமார்ட்லேயே லூஸில் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதில் நான் என்னென்னலாம் வாங்கினேன், அதில் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத இதுக்கப்புறம் பார்க்கலாம். லூஸில் கிடைக்கிற கிராசரி ஐட்டம்ஸோட ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பேக்ட் ஐட்டம்ஸு. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லூஸில் கிடைக்கிற கிராசரிஸை தான். முதல்ல கொத்தமல்லியோட ரேட் பார்க்கலாம். நான் இது ஆல்மோஸ்ட் 1 kg எடுத்திருக்கேன். இது 1 கிலோவோட ப்ரைஸ் 185 ரூபாய் 50 பைசா. அதுக்கப்புறம் ரெட் சில்லி. இது பேடிகே சில்லின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். இது நான் 160 கிராம் எடுத்திருக்கேன். 160 கிராமோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 71 ருபீஸ். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இது சுண்டல். இதுவும் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 900 கிராம் எடுத்திருக்கேன். இது 1 kgயோட ப்ரைஸ் 74 ரூபாய். அதுக்கப்புறம் வெல்லம். இதோட கவர் கிழிஞ்சிருச்சு. ஸோ நான் வேறு கவரில் மாற்றி வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 1 kg 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன்.
இது 1 kgயோட ப்ரைஸ் வந்து 67 ரூபாய் 50 பைசா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு. இது வந்து நான் 800 கிராம் எடுத்திருக்கேன். இது 1 kgயோட ப்ரைஸ் வந்து 116 ரூபாய். இது வந்து நம்ம லூஸில் எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. ஸோ முன்ன பின்ன வரும். அது 1 kg எடுக்கிறோன்னு நினச்சோன்னா அதை விட அதிகமாக எடுத்துருவோம், இல்லைன்னா கம்மியாக எடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் இதில் வந்து ஒரு இதுதான். அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு வந்து நான் ஒரு கிலோ 600 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 kgயோட ப்ரைஸ் வந்து 163 ரூபாய் 50 பைசா. அதுக்கப்புறம் சீரகம் வந்து நான் வந்து எடுக்கணும்னு நினச்சது வந்து ஒரு 1/2 kg கம்மியாக எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எடுத்தது வந்து ஒரு 800 கிராம் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து 1 kgயோட ப்ரைஸ் வந்து 387 ரூபாய். இதில் வந்து இந்த கிளிப்பு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்கான கிளிப்பு. ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த பேக் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கிளிப்பும் வாங்கினேன். இது வந்து ஒரு 50 ரூபா நினைக்கிறேன், 50 ரூபா 59 ரூபாய் என்னமோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு எதோட ரேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் சுகரு. இது வந்து நான் 1 கிலோ 700 கிராம் எடுத்திருக்கேன். 1 கிலோவோட ப்ரைஸ் வந்து 40 ரூபாய் 50 பைசா. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு. அது வந்து நான் ஆல்மோஸ்ட் 700 கிராம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது 1 kgயோட ப்ரைஸ் வந்து 76 ரூபா. இது வந்து தாளிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கூட செய்யலாம். ஸோ இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை, சட்னிக்கு போடுவோம்ல அந்த பொட்டுக்கடலை. இது வந்து ஆல்மோஸ்ட் நான் 600 கிராம் வாங்கியிருக்கேன். இது 1 kgயோட ரேட் வந்து 109 ரூபா 50 பைசா. அதுக்கப்புறம் வேர்க்கடலை. இது வந்து நான் 1 கிலோ 300 கிராம் வாங்கியிருக்கேன். இது 1 கிலோவோட ரேட் வந்து 128 ரூபா. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினேன். அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்கிறதுனால காமிக்க முடியல. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன் அப்படின்னா, இப்போ வந்து காமிச்சிட்ருக்கிறது சோப்பு. இது வந்து சிந்தால் சோப்பு. இது 4 சோப் சேர்ந்து 250 ருபீஸு. அதுக்கப்புறம் இது வந்து சாக்ஸு. இது வந்து ஒரு 5 பேர் இருந்தது. இதோட ரேட் வந்து 149. அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விட் வாங்கினேன். இது வந்து 2 லிட்ரு வாஷிங் மிஷினுக்கானது. இது வந்து 360 ருபீஸு. இது இல்லாமல் நிறைய திங்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேங்கிறதுனால ஸோ காமிக்க முடியல. நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினேன். இது பிஸ்கட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இதெல்லாம் நிறையா வாங்கினேன். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து அங்கே வாங்கின டிமார்ட்டில் வாங்கின பேகு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிருந்தோம், பட் அது பத்தலைங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வாங்கினோம். இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 30 ருபீஸ், 29 ருபீஸ் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 29 ருபீஸு. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்த பில்லு. ஒரு 6000 பக்கமாக வந்தது. நிறைய ஐட்டம்ஸ் நான் உங்ககிட்ட காமிக்க முடியல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேங்கனால காமிக்கல. ஸோ இதெல்லாம் சேர்த்தும்போது ஒரு 6000 வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.